இந்த சூரிய அஸ்தமன ஆராதனையில் இன்றைக்குரிய செய்தியின் தலைப்பானது உங்கள் செய்தியின் பலன் என்ன. ஒவ்வொரு முறையும் நாம் திருச்சபையில் நாம் செய்திகளை கொடுத்து கொண்டு வருகிறோம். காலையிலும் மாலையிலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு சபை கூடு போகும்போது நாம் செய்தியை கொடுக்குறோம். ஆனால் அந்த செய்தியின் பலன் என்ன, அந்த செய்தி நிமித்தமாக யாராவது மாற்றப்படுகிறார்களா, மனம் திரும்புவதற்கு ஏதான ஒரு பாதை ஏற்படுத்துகிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமானால் அது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஏன் அந்த பலனை நம்மால் ருசி பார்க்க முடியவில்லை? ஆனால் கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் எப்பொழுதெல்லாம் செய்தி கொடுத்தாரோ அப்பொழுதெல்லாம் அவரால் பார்க்க முடிந்தது, அவரால் அநேக உள்ளங்களை வெல்ல முடிந்தது. இந்த நாளில் கூட இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் சொற்ப நபர்களாக இருந்தாலும் இந்த இணையதளத்தின் மூலமாக கனெக்ட் ஆகியிருக்கிற இந்த ஜூம் மூலியமாகவும் யூடியூப் மூலியமாகவும் கனெக்ட் ஆகிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த செய்தி ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது, தேவனை நாம் பார்க்கும் விதம் சற்று சரியான விதமாக இருக்க நாம் ஒவ்வொருவரும் பழகி கொள்ள வேண்டும். எந்த விதமாக நாம் பழகி கொள்ள வேண்டும் என்று நான் ஒரு சிறிய எடுத்துக்காட்டோடு நான் சொல்கிறேன். எப்பொழுதும் தேவன் நம்ம இடத்தில் பெரிதானவைகளை கேட்பதில்லை. அதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னால், தேவன் எடுத்துக்கொண்ட எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப சிறுசு. நீங்கள் வேதாகமத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தாவீது பயன்படுத்தின கவன்கள் மிகவும் சிறிது, ஆனால் அதனுடைய வெற்றி பெரிது. அப்படி பார்க்கணும். நீங்கள் 5 அப்பம் 2 மீன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறிதான ஒரு உணவுப் பொருள், ஆனால் அது எவ்வளவோ பேரை போஷித்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மோசையின் கோல் ஒரு சின்ன கோல் தான், ஆனால் எவ்வளோ பெரிய சமுத்திரத்தை அதை பிரிச்சிச்சு அப்படின்னு பார்க்குறோம். கிதியோன் வைத்திருந்த எக்காலமும் அந்த வெறும் பானையும் செய்த ஒரு பெரிய வெற்றி பெரிதுன்னு பார்க்குறோம். இயேசு பாலகனின் முன்னணி, ஏதாவது இந்த உலகத்தில் ஒரு குழந்தைய பார்த்து யாராவது பயந்துருப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா, இயேசுப்பா பிறந்ததை பார்த்து எல்லோரும் பயந்தாங்க. இந்த சிறிதானவைகள் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பயங்கரமான ஒரு விளைவை தான் தேவன் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் நீங்கள் வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்பைசஸ் இந்த பைபிள் அப்படின்னு நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா, அதாவது நறுமண பொருட்கள் நீங்கள் பைபிளை நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இருக்கும். நீங்கள் தேடி பாருங்கள், நறுமண பொருட்கள் நிறைய இருக்கும். நம்மளுக்கு அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள் பார்த்தோன்னா வெள்ளைப்பூடு, பட்டை, அப்புறம் மிளகு, அப்புறம் வேறு என்ன பார்ப்போம்னா கடுகெல்லாம் பார்ப்போம். இதுதானே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பைஸ். சரிங்களா? ஒரு ஸ்பைஸ் ரொம்ப ரொம்ப சிறிது. அது என்ன ஸ்பைஸ்ன்னு சொன்னால் கடுகு. இந்த கடுகு விதை எதற்கெல்லாம் வேதாகமத்தில் ஒப்பிடப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் 2 இதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்று என்னன்னு சொன்னால் விசுவாசம். கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. இரண்டாவது ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொன்னால், கடுகு எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்குன்னு சொன்னால் பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 2 விஷயத்த பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் படிக்க போகிறது சொல்லி என்ன படிக்க போகிறோன்னு சொன்னால், கடுகு விதை விசுவாசம், கடுகளவு விசுவாசம். சரிங்களா? அந்த கடுகளவு விசுவாசத்தை குறித்து தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். சரி, நம்ம வேதாகமத்தில் யாரெல்லாம் நீங்கள் இந்த செய்தியை கேட்டிருக்கேன்னு சொன்னீங்கன்னா, வேதாகமத்தை நீங்கள் எடுத்து உங்களோட அருகில் வைத்துக்கொண்டு மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனம், இதே சம்பவம் எங்கே இருக்குன்னு சொன்னால் மார்க் 4ஆம் அதிகாரம் 31, 32 ரெண்டுத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 13, 31, 32, 4, 31, 32 ரெண்டுத்துலேயும் ஒரே பேசேஜ், ஒரே காரியத்தை தான் குறித்து பேசியிருப்பாங்க. நான் அந்த காரியத்தை உங்களுக்கு, அந்த வசனத்தை 3 வசனங்களை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். சற்று எல்லோரும் வீட்டில் வேதாகமத்தை வைத்திருந்தால் நீங்கள் எல்லோரும் கவனமாக அதை தேடி பார்க்க முடியாது ஜெபிக்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன். முதல் வசனம், அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. இது பரலோக ராஜ்யம். ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாக இருக்கிறது. நான் சொன்னேன்ல, நம்ம படிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே சிறிது. சரிங்களா? ஸ்பைசஸ்லாம் சிறிது. கடவுள் பயன்படுத்தி ஒரு பெரிய வெற்றி கொண்டு வரதும் சிறிது தான். இந்த கடுகு விதை எப்படி இருக்குன்னு சொன்னால், சகல விதைகளிலும் சிறிதாக இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகள் விடும் என்றார். அவர்கள் கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக அவர் இப்படி அநேக ஊமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் இருக்கு. நீங்கள் நல்லா கவனிங்களேன். அது 3வது வசனம் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான வசனம். என்னன்னு சொன்னால், கடுகு விதை. எல்லா பிரசங்களும் தேவன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது கடைசி இந்த கடுகு விதை சொல்லி முடித்த உடனே ஒரு வசனம் வருது. அது என்ன வசனம் சொன்னால், அவர்கள் கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக, நம்மளால் என்ன முடியுமோ அதை தான் தேவன் சொல்லுவார்.
நம்மளால் முடியாததை தேவன் எதுவுமே கேட்க மாட்டாங்க. நம்மளால் முடியாததை தேவன் நம்மளுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. நம்மளால் கொடுக்க முடியாததை தேவன் கேட்க மாட்டாங்க. அதனால தான் வேதாந்தத்தில் இந்த கடைசி இந்த பேசேஜில் இந்த 3 வசனங்கள் நீங்கள் கடைசி வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அவர்கள் கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக. நம்மளால் என்ன அந்த டைமில் கேட்க முடியுமா, நம்மளுடைய மென்டல் ப்ரெஷர், நம்ம உட்காந்துட்டு இருக்குது, எவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கோம், எல்லாத்தையும் கவனித்து ஆண்டவர் இந்த நபருக்கு இந்த செய்தியை நீ கொடுக்கணும்னு சொன்னால் எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தக்கதாக அவர் கொடுப்பார். அது சிறிது என்று சொல்லி நம்மளுக்கு தெரியலாம், ஆனால் தேவனுக்கு அந்த சிறிது போதும் நம்மளுடைய வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு. இந்த செய்தியின் விளைவு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கும். நீங்கள் செய்தி நீங்கள் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டதுக்கு பிற்பாடு நீங்கள் வீட்டில் அமர்ந்திருந்து சொல்லுகிற நான் கூறுகிற ஒரு சில வேத பகுதிகளை நீங்கள் சற்று அமர்ந்திருந்து ஒரு அரை மணி நேரம் நீங்கள் பயன்படுத்தினால் போதும், நீங்கள் செலவிட்டால் போதும், நீங்கள் அந்த அற்புதங்களெல்லாம் பார்த்து விடலாம். தேவன் ஒரு பெரிய மலை அருகே உட்கார்ந்து இந்த செய்தியை சொல்கிறாங்க. சரிங்களா? எல்லாரும் ஒரு நல்ல ஒரு இடம், ஒரு அமைதியான ஒரு சூழலில் உட்காந்து சொல்கிறாங்க. திரளான ஜனங்கள் சூழ்ந்திருக்கிற இந்த டைமில், இந்த நேரங்களில் தேவன் சொல்லிட்டு இருக்க போகும்போது தேவன் சுற்றிலும் பார்க்கிறார். அந்த கடுகு விதையெல்லாம் அவங்க விதைக்கு போகும்போது சிறிதாக இருக்கும். ஆனால் அந்த மலையில் பார்த்தா சுற்றிலும் அந்த கடுகு மரம் பெருசாக இருக்குது. எல்லா மக்களும் அதை கடந்து பெருந்திருப்பாங்க. ஆனால் யாருக்குமே தெரியாது இந்த கடுகு மரம் இவ்வளவு பெரிதாக வளர்வதற்கு முன்பதாக அதனுடைய விதை எவ்வளவு சிறிதாக இருப்பதுன்னு சொல்லி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அட்டென்ஷனை கடவுள் கொண்டுட்டு வராரு. சரிங்களா? அப்போ இந்த செய்தியை சொன்னது பிற்பாடு உடனே 3 விளைவுகள் நடந்தது. சரிங்களா? அந்த செய்தியின் விளைவு என்ன 3 விளைவுகள்னு சொன்னால் 12 சீஷர்கள். சரிங்களா? ஒருவேளை இங்கே சர்ச்சில் நீங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டே கொடுத்துருந்துருக்கலாம். அப்படி இருந்திருக்குன்னா 12 சீஷர்கள். இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ. மூன்றாவது 12 வயது யவீருவின் மகள். நீங்கள் பாருங்களேன், 3மே 12ஆக இருக்கும். 12 சீஷர்கள், 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வயது யவீருவின் மகள். இந்த 3மே 12 தான் நம்பரில் இருக்கும். இந்த 3 சம்பவங்களுமே எப்படிப்பட்ட ஒரு சம்பவம்னு சொன்னால் விசுவாசத்தின் அடிப்படையில் வந்து சம்பவம். நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம், இப்போ வந்து கடுகு விதை 2க்கு ஒப்பாக இருக்கிறது. ஒன்று விசுவாசம், ஒன்று என்னன்னு சொன்னால் பரலோக ராஜ்யம். இந்த கடுகளவு விசுவாசத்தை குறித்து, சரிங்களா, இந்த பிரசங்கம் நீங்கள் இங்கே வந்து நிறைய பிரசங்கத்தை கேட்டுருந்துருக்கலாம். பாஸ்டர் நிறைய சீரியஸான பிரசங்கஸ்லாம் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே பாஸ்டர் ஒரு அவுட்கம் ரிசல்ட் எதிர்பார்க்கணும். அப்படி தானே? இங்கே ரிசல்ட் எதிர்பார்க்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், திருச்சபையில் சண்டே வரக்கூடாது, திருச்சபையில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், திருச்சபையில் எல்லாரும் விட்டு கொடுக்கணும், திருச்சபையில் எல்லாரும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும், எல்லாருக்கும் வேணும்னு நினைக்கிறோம். இப்படி ஒரு பிரசங்கத்தை போதகர் செய்கிறான்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதோட அவுட்புட்டு, அதோட ரிசல்ட் வந்து உடனே அங்கே தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்கன்னா அது அந்த போதகர்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஒரு சபை போதகருக்கு அதை விட சந்தோஷம் பெரிய என்னவாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பிரசங்கத்தை வெளி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா, கடுகு விதை பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த செய்தியை கேட்டவுடனே விசுவாசத்தை நம்ம குறிப்பிடுகிறது. அப்படி தானே? இதை கேட்ட உடனே 3 சம்பவங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் நடந்தது. அங்கே எப்படி நடந்ததுன்னு சொன்னால், அவர்கள் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகிறதுக்குள்ளே ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. இந்த பிரசங்கத்தை முடித்த உடனே கடுகு விதை பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு சொன்ன உடனே இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகிறதுக்குள்ளே எல்லாரும் படகுல போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பெரிய அலை வந்து அடிக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேதாமத்தை வாசிப்பாக தெரியும், ஒரு பெரிய அலை வந்து அடிக்கும். அலையில் அடிக்கொட்டி அந்த படகு வந்து முழுவதுமாக மூழ்க போகிற ஒரு சூழ்நிலை இருக்க போகும்போது எல்லா சீஷர்களும் பயப்படுவாங்க. பயந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் சாக போகிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்டே கேட்பாங்க. அப்போது ஏசப்பா என்ன பண்ணுவாங்க சரிங்களா, ஏசு கிறிஸ்து ஒரு வசனத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்னு சொன்னால் ஒரு வார்த்தையை சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, இப்போ தான் நான் பிரசங்கம் கொடுத்துட்டு வந்தேன். என்ன சொன்னேன்? கடுகு பரலோக ராஜ்யம் கடுகுக்கு ஒப்பாக இருக்கிறது. அந்த கடுகளவு விசுவாசம், அது ஒன்று தான் நம்மளுக்கு டாபிக். அந்த கடுகளவு கூட நீங்கள் இப்போ நம்பலை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட எதிர்பார்த்தது சின்னதாக அவங்கள்ட்ட எதிர்பார்த்தேன், பெருசாக அவங்கள்ட்ட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சிறிதான ஒரு விசுவாசம் இருந்தாலே போதும், அலை அடித்தா அடிக்கட்டும், நான் அவங்க கூட இருக்கேனே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதனால இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்னா, மார்க் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அவர் என்ன சொன்னார்னா, அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்று சொன்னார். இப்போ தான் நம்ம படிச்சுட்டு வந்தோம். அப்படி தானே? இப்போ தான் வந்து ஒரு வார்த்தையை ஒரு அழகான சூழ்நிலை உட்காந்து நம்ம கற்றுக்கொண்டோம். என்ன கற்றுக்கொண்டோன்னு சொன்னால், அந்த கடுகளவு கூட என்னை நம்பு அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விசுவாசம் கூட உங்ககிட்ட இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி, இது முதல் சம்பவம். சரிங்களா? மார்க் 4ஆம் அதிகாரம், மார்க் 5ஆம் அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட வசனம் தான் இருக்குது. அந்த வசனத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா விசுவாசத்தின் அடிப்படையில் 3 சம்பவங்கள் நடந்திருக்கும். முதல் சம்பவம், அவரோட ரொம்ப நெருங்கியிருந்த மக்கள், அவரோட நெருங்கியிருந்தவர்கள் 12 பேர். அந்த 12 பேருமே இயேசு கிறிஸ்து பக்கத்தில் படகில் அவர்கள் கூட இருந்தபோது கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா பயப்பட்டாங்க, விசுவாசம் இல்லாமல் போயிட்டு. இது முதல் சம்பவம். இரண்டாவது சம்பவம், 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ.
சரிங்களா? இது 2வது சம்பவம். இது விசுவாசத்தின் அடிப்படையில் அவங்க ஒரு பிரசங்கம் நடந்திருக்கு. அந்த பிரசங்கத்தை அவங்க கேட்டாங்களா என்னன்னு தெரில, அந்த செய்தி எப்படியெல்லாம் அவங்க காதுக்கு போச்சுன்னு தெரில. ஆனால் அந்த ஸ்திரீ வந்தாங்க. வந்துட்டு அவங்க வந்து நீங்கள் வேதாமத்தில் நீங்கள் அந்த அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அந்த சம்பவங்கள் இருந்த இடம் வேதாமத்தில் எங்கே இருக்குதோ அந்த இடத்துலேருந்து முன்னாடி நீங்கள் வேதாமத்தில் நீங்கள் எங்கே வேணால் எடுத்து பாருங்கள், என்ன இருக்குதுன்னு சொன்னால் தொட்டா குணமாகும்னு எங்கேயுமே போடப்படல. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் குணமாயிடலாம் அப்படின்னு வேதாமத்தில் எங்கேயுமே போடலை. ஆனால் நீங்கள் பாருங்களேன், எப்படிப்பட்ட விசுவாசத்தில் அந்த அந்த 12 வருஷமாக அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் குணமாயிடலான்ற என்ன ஒரு நம்பிக்கையில் வந்து அவங்க தொட்டாங்களே பார்த்தீங்களா? அந்த 2வது விசுவாசத்தினுடைய சம்பவம். அதாவது இதை என்ன சொல்லணும்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஐடியா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் படிச்சுக்கிட்டது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஐடியானா இது வந்து உள்ளே கிடையாது, இது எங்கேயோ வெளியே நடக்கிறது அப்படிங்கிறது மாதிரி. அந்த பெண்மணிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் யாருமே சொல்லலை, தொட்டா குணமாகணும்னு யாருமே சொல்லிக் கொடுக்கவே இல்லை. ஆனால் தேவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் கூட ஒரு வல்லமை இருக்குதுன்றதை புரிஞ்சு வந்து யார் வந்து தொட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த ஸ்திரீ தொட்டாங்க. இது 2வது சம்பவம். இந்த லேடி இந்த ஸ்திரீ பயப்படவே இல்லை. ஆனால் கூட இருந்தவங்க என்ன பண்ணாங்க? பயப்பட்டாங்க, விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ பயப்படலை, ஃபுல் ஃபெய்த். சரிங்களா? 3வது சம்பவம். சரிங்களா? 12 வயது எவிரின் மகள். நீங்கள் பாருங்களேன், இந்த சம்பவம் அப்படி ஒன்றும் அடுக்கடுக்காக பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். எவிரு வந்து ஒரு ஜெப ஆலய தலைவன் வர்றாரு. வந்துட்டு எனக்கு என் மகள் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கா, நீங்கள் காப்பாற்ற வாங்கன்னு சொல்லி ஏசு கிறிஸ்து கிட்ட கேட்குறாங்க. ஆனால் ஏசு கிறிஸ்து வந்து போகிற வழியிலே தான் யார் குணமாகறான்னு சொன்னால் 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இப்போ டைம் அதிகமாகிட்டு இருக்குது. சரிங்களா? அங்கே ஒருத்தவங்க சிக்காக இருக்காங்க, இங்கே ஒருத்தவங்க ஹெல்ப் கேட்குறாங்க. போகிற வழியிலே ஒரு அற்புதம் நடக்குது. இப்போது எவ்விரு வீட்டில் இருந்துட்டு ஒரு ஜபாலய தலைவன் வீட்டிலேருந்து வர்றாங்கன்னு சொல்கிறாங்க, உங்கள் குமாரத்தை இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹோப்லெஸ் சிச்சுவேஷன், அப்படி தானே? நீ நம்புறதுக்கு ஒன்றுமே கிடையாது, இறந்ததான் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் அப்படியே கீழே உழுக போகிற டைமில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏசு கிறிஸ்து எவ்விரு பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே, அவங்களோட வந்து அவங்க வீட்டில் இருந்தவங்க சொன்னாங்க மகள் இறந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பாருங்களேன், 12 சீஷர்கள் கூட இருந்தாங்க, எங்கே போனாலும் கூட இருந்தாங்க. ஆனால் அவங்க பயப்பட்டாங்க, அவங்கக்கிட்ட விசுவாசம் இல்லை. ஆனால் எவ்விரு ஆல்மோஸ்ட் பயப்பட போயிட்டாரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொல்லி. ஆனால் 3வது மக்கள் பார்த்துன்னு சொன்னால் அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இருக்கிறதுலையே எனக்கு எதுவுமே நடக்கலை, ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு நபர் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபுல் ஃபெய்த். சரிங்களா? ஒரு முழு விசுவாசத்தோடு அன்றைக்கி இருந்தாங்கன்னு பார்க்கலாம். இப்போது ஒரே ஒரு செய்தி தான். சரிங்களா? ஒரே ஒரு செய்தி, கடுகளவு விசுவாசம், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த கடுகு அளவு ஒரு விசுவாச அந்த 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 சர்மனை அந்த செய்தியை கேட்டதன் மாதத்து நிமித்தமாக நீங்கள் பாருங்களேன், 3 சம்பவம் நடந்திருக்கு. 3 விதமான கோணத்தில் நம்ம படிக்கலாம். இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த 3 சம்பவங்களில் நம்ம எதில் ஃபிட் ஆகும்னு பார்க்கணும். எப்படி பயந்துக்கிட்டே இருந்து கடவுளை விசுவாசிக்காமல் போகிறோமா, இல்லை ஆல்மோஸ்ட் தோக்க போகிற டைமில் இருந்துட்டு கடவுள் நம்மளை காப்பாற்றி விட்றதுக்கு அந்த விசுவாசத்தில் இருக்க போகிறோமா, இல்லை 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ எந்த சூழ்நிலை வந்தாலும் போகிற எல்லா ஹோப்லெஸ் சிச்சுவேஷன், இனி காப்பாற்றுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இருக்கிற எல்லா பணத்தையும் வைத்தியர்கள்ட்ட கொடுத்துட்டாங்க தான் வேதாவும் போட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நபரே போல் நம்ம விசுவாசத்தில் என்ன பண்ணால் வளர போகிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த 3 விஷயங்கள் பார்க்குறோம். இதில் முக்கியமானது என்னன்னு சொன்னால், நிறைய நேரங்களில் நம்ம பைபிள் நல்லா படிக்கிறோம், வேதாமத்தினுடைய அறிவு நிறையா இருக்கிறது. அப்புறம் வந்து இந்த மாதிரி வழியில் போனால் இப்படி தான் சக்ஸஸ் நம்மளுக்கு கிடைக்கும், இந்த நபர்கள்ட்ட போனால் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நல்லா வளர்ந்துடலாம் அப்படிலாம் ஒரு எண்ணம் யாராவது நம்மளுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்மள்கிட்ட வந்து ப்ரெஜுடியூஸ் தாட் நிறையா இருக்கும். முன்னாடியே இதுதான் இவங்க இப்படி தான் அப்படி நினைக்கக்கூடிய இது இருக்கும். செல்ஃப் ரைச்சஸ் தாட், அந்த சுயநலம் உள்ள ஒரு தாட்ஸ்லாம் நிறையா நம்மக்கிட்ட வரது தான் இருக்கும். ஆனால் ஆண்ட்ரூ முரேன்னு ஒருத்தவர் ஒரு வார்த்தை சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, beware that you do not limit God in your prayers. Do not imagine that you know what he can do அப்படின்னு சொல்லுவார். என்ன சொன்னார்னா, எனக்கு எல்லாம் தெரியும், கடவுள் எப்படி இதை செய்ய போகிறாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள நினைக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன நினச்சிக்க கூடாதுன்னா, கடவுளால் இவ்வளோ தான் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஒருவேளை சீஷர்கள் அப்படி நினச்சாங்க எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த எவ்விரு அந்த சூழ்நிலைக்கு ஜபாலயத்தில் அந்த சூழ்நிலைக்கு போயிருப்பாருன்னு தெரியல. ஆனால் அந்த 12 வருஷம் பெரும்பாடு ஸ்திரீக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, காடோடைய ப்ரெசன்ஸ்க்கு லிமிட்டே இல்லை நினச்சது அந்த 3 நபர்கள், அந்த ஒரு நபர் தான். ஏன்னு சொன்னால் வேதாகமத்தில் எங்கேயுமே போடப்படலை. எப்படின்னு சொன்னால்,
அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டால் குணமாகிடலாம், அந்த துணியை தொட்டால் குணமாகிடலாம்னு சொல்லி வேதாமத்தில் எங்கேயுமே போடப்படல. ஆனால் அந்த மகள் போய் தொட்டாங்க, குணப்பட்டாங்க. அது அவங்களுக்கு தெரியும் காடுக்கு வந்து லிமிட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்ட்ரூ முறை சொன்னது, ஆண்ட்ரூ முறை என்ன சொன்னான்னா, டு நாட் லிமிட் காட் அப்படின்னு. அந்த லிமிட்டே இல்லாமல் கடவுளை வந்து ரொம்ப அதிகமாக விசுவாசம் வந்து 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ தான். நீங்கள் பாருங்களேன், இது எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும்னு சொன்னால், அந்த 12 சீஷர்கள் வந்து படகுல போயிட்டு இருக்கும்போது நீங்கள் பாருங்களேன், அவங்க அந்த அற்புதத்தை செய்த பிற்பாடு அவங்க இன்னும் லிமிட் பண்ணுறாங்க. எப்படி லிமிட் பண்ணுறாங்கன்னா, பயந்து யார் இவர் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே அப்படின்னு சொல்லி இன்னும் லிமிட் பண்ண பார்க்குறாங்க, இன்னும் லிமிட்டுக்குள்ள தான் பார்க்குறாங்க. ஆனால் இந்த 12 வருட பெரும்பாடு ஸ்திரீ நீங்கள் பாருங்களேன், லிமிட்டே கிடையாது காடுக்கு. அவங்க காடை பார்த்த ஒரு விதமே வேறு. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு நபர், அவர் எப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் என்று மிகவும் அழகாக வந்து அந்த உலகத்துக்கு ரொம்ப அழகாக வெளிச்சம் போட்டு காண்பித்த ஒரு நபர். அப்படித்தானே? நீங்கள் இப்படி பண்ணாதான் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு கிடையாது. தேவன்கிட்ட போனாலே நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே போனால் கூட அவர் நம்மளை சரிப்படுத்துகிற தேவன் என்பதை இந்த ஒரு நபர் மூலிமா பார்க்குறோம். நீங்கள் பாருங்களேன், வேதாகமத்தில் எவீரு வந்து கேட்கல. என்ன கேட்கலன்னு சொன்னால், எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண ஆண்டவர்னு சொல்லி எவீரு கேட்கல. அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் கேட்கல. என்ன கேட்கல? எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுன்னு சொல்லி. ஆனால் யார் கேட்டால் தெரியுமா? விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுன்னு சொல்லி சீஷர்கள் தான் கேட்டாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. என்னன்னு சொன்னாங்கன்னா, ஊரில் இருக்கிற எல்லா பேருடைய ப்ரெசன்ஸையும் பார்க்க போகும்போது நீங்கள் பாருங்களேன், அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ பக்கத்தில் வந்து நின்றுட்டு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே குணமாயிட்டாங்கன்னு சொல்லி அந்த செய்தி எல்லா பேருக்கு தெரிஞ்ச போது பக்கத்தில் யாருன்னு இருப்பா? இயேசு கிறிஸ்து இருப்பார். அப்போ பாருங்களேன், அந்த டைமில் சீஷர்கள் மனதுக்குள்ள எப்படி எழுந்திருக்கும்? நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் படகு பிரச்சனை ஆயிடுச்சு, நம்மள்ட்ட விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் எங்கேயோ இருந்த ஸ்திரீ வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே குணமாயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளை விட இயேசு கிறிஸ்து யாரும் அங்கே அதிகமாக புரிஞ்சிருக்காங்கன்னு சொன்னது. அப்போ சீஷர்கள் என்ன கேட்குறாங்க? ஆண்டவரே, எங்களோட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்து அதெல்லாம் செய்தாரான்னு கேட்டாங்கன்னா, செய்தாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். பேதுரு வந்து அந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு முன்பதாக அவருடைய நிலைமை, எல்லா சீஷரோட நிலைமை, நான் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொன்னார்? ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி சொன்னார். அப்படி தான் தண்ணிக்குள்ள மூழ்க போகும்போது என்னை ரட்சியும் என்று சொன்னாங்க. என்ன ஃபெய்த்தில் கேட்டிருப்பாருன்னு தெரில. ஆனால் அவர் உயிர் தந்தது பிற்பாடு பேதுருனுடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அவரோட விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்பட்டுச்சுன்னு கேட்டால் ஆமாம், வர்த்திக்க பண்ணப்பட்டுச்சு. நீங்கள் தோமாவோடைய இதை பாருங்களேன். தோமா என்ன சொன்னார்? நான் விரலினால் நான் அவருடைய விழா நான் விட்டால் மட்டும்தான் என்ன பண்ணுவேன், நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நம்பிக்கை இல்லை. ஆனால் நீங்கள் பாருங்களேன், இறந்ததுக்கு பிற்பாடு, அவர் உயிர் தந்த பிற்பாடு நீங்கள் தோமா பாருங்களேன், அவர் இங்கே தான் வந்தார். அவரோட விசுவாசத்தின் அளவு பயங்கரமாக பெருகிடுச்சு. நீங்கள் பாருங்களேன், இயேசுவின் சகோதரர்கள் கூட என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ இங்கேருந்துலாம் அந்த அற்புதம் செய்யக்கூடாது, நீ போய் வெளி இடத்துல செய், பிரபலமாகனு நினைக்கணும்னு சொல்கிறனும் நீ முடிவு பண்ணேன்னு சொன்னால் நீ வெளியில் போய் செய் அப்படின்னு சொன்னாங்க. வேதாமத்தில் அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, அவங்க விசுவாசி அதை படினாலே அப்படி செய்தாங்க அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. ஆனால் அவர் இறந்து உயிர் தந்த பிற்பாடு பாருங்களேன், சகோதரர்கள் விசுவாசித்தார்கள் இருக்கு. சரிங்களா? நீங்கள் அடுத்து இன்னொரு நாத்தான்வேல் பாருங்களேன். நாத்தான்வேல் என்ன சொன்னார்? நாசரேத்துக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்க முடியுமா அப்படி தானே கேட்குறாங்க. நீங்கள் பாருங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு, ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனால் அவங்க எல்லாரும் போய் கேட்குறாங்க. என்ன கேட்டாங்கன்னா, எங்களோட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவர் அப்படின்னு கேட்ட மாத்திரத்திலே அவங்களுக்கு அவங்களோட விசுவாசத்தை தேவன் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வர்த்திக்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நீங்கள் இதை நீங்கள் மனதுக்குள்ளே அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ முக்கியமான ஒரு சம்பவம், சரிங்களா? ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒரு நபர் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கோ இல்லை தேவனை நம்புவதற்கு ஆயத்தமாக இருக்கிற சூழ்நிலையில் தேவனை பின்பற்றுகிற ஒரு நபர் இல்லை தேவனை பின்பற்றாத ஒரு நபர் போயிட்டு அந்த நபர் கேட்கணும் மாறணும்னு வாஞ்சை உள்ள நபர்கிட்ட போய் அவங்களுக்கு ஒரு தடையாக இருப்பார்களானால் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வசனம் இங்கே வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது நான் எப்படி சொல்ல வரேன்னு சொன்னால், ஒருத்தவங்க மனம் மாறுவதற்கும் ஆண்டவருடைய செய்தியை கேட்பதற்கும் ரெடியாக இருக்கிறப்போ, செய்தியை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்க போகும்போது யாராவது அது குறுக்கிட்டு அதை தடுப்பதற்கு முயற்சி செய்வார்களானால் தேவன் அவங்களுக்கு ஒரு வசனம் வச்சிருக்கிறார். என்ன வசனம் சொன்னாங்கன்னா, லூக்கா 17ஆம் அதிகாரம் 1 வசனம். அந்த வசனம் எப்படிப்பட்டு பாருங்களேன். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம். ஒரு பேரியர், ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்கிறது கூடாத காரியம், அது கண்டிப்பாக வந்து தான் ஆகும். ஆனால் அதுக்கு அடுத்து பாருங்களேன், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. பாருங்களா, நான் வந்து எனக்கு ஒருத்தர் செய்தியை கேட்க போகிறாங்க. அந்த செய்தியை யாராவது ஒருத்தவங்க
அவங்க மனம் மாறுவதற்கோ, அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கோ, அவங்க சத்தியத்தை உணர்ந்து கொள்வதற்கோ, அவங்க சர்ச் வருவதற்கோ, அவங்க ஏதாவது ஒரு காரியத்துக்கு அவங்க தேவனை எப்படியாவது பார்த்துடலான்ற முற்பட போகும்போது யாராவது அவங்களுக்கு இடர்களாக இருந்தால் தேவன் அவங்களுக்கு சொல்கிறாங்க, அவங்கள பார்த்து அவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்கிறாரு. யாரால வருதோ அவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வேதாகமத்தில் ஒரே ஒரு சம்பவங்களை சொல்லி நான் முடிச்சிடறேன், பார்க்குறேன். இங்கே பாருங்களேன், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 12வது வசனம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து 12வது வசனம். நீங்கள் இதை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒரு படமாய் போட்டிருக்கேன், நீங்கள் அதை நல்லா கவனித்து பாருங்கள். அதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பர்னபா அப்புறம் பவுல் எல்லாரும் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு பெரிய கூட்டம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம், உபவாசித்து ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஜெபம் பண்ணிகிட்டு இருக்க வேலையில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், பர்னபாவையும் பவுலையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஊழியத்திற்கென்று அவங்க தனியாக பிரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு புறஜாதியர்கிட்ட போய் செய்தியை சொல்வதற்கு அவங்கள பிரிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க போன உடனே அவங்க ஒரு ஊருக்கு போகிறாங்க. சரிங்களா? அந்த ஊரினுடைய பேர் பார்க்கலாமே. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம், சரிங்களா? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்புறம் சொன்னால், பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பாப்போ பட்டணம் அப்படின்னு ஒரு பட்டணம் இருக்குது. அந்த பட்டணத்துக்கிட்ட வராங்க. அங்கே வந்தப்போ என்ன பண்ண சொன்னாங்கன்னா, ஒரு நபர் இருந்தார். அந்த நபர் பேர் தான் பர்யேசு. அங்கே பாருங்களேன், அந்த மொத பாக்ஸில் போட்டிருப்பாங்க பர்யேசு அப்படின்னு சொல்லி. இந்த பர்யேசு யாருன்னு சொன்னான்னா, ஒரு மாயவித்தைக்காரன். அவனுக்கு இன்னொரு பேருக்கு எளிமான ஒரு பேர். சரிங்களா? இந்த 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 மாயவித்தைக்காரன் வந்து யாருன்னு சொன்னால் அவன் யூதன். சரிங்களா? அவர் யூதன். நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு மாதிரி அதில் அந்த ஃப்ளோ சார்ட்டில் போட்டிருக்கோம். அதில் பாருங்கள், ஒரு மாயவித்தைக்காரன் இருக்கான், அவன் யூதன், அவன் பேர் பர்யேசு. அந்த ஊர்லேயே சரிங்களா ஒரு அதிபதி இருக்கார். அந்த அதிபதி பேர் என்னன்னு சொன்னால் செர்கி பவுல். சரிங்களா? அந்த அதிபதி பேர் செர்கி பவுல். அவருக்கு என்ன ஆசையாக இருந்துச்சுன்னு சொன்னால், தேவ வசனத்தை கேட்க ஆசையாக இருந்தான் அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. சரிங்களா? முதல் பேர் வந்து பர்யேசு, அவர் வந்து ஒரு யூதன், ஒரு மாயவித்தைக்காரன். இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாங்கன்னா, அதே ஊரில் இருக்கிற ஒரு அதிபதி, அவர் பேர் செர்கி பவுல். அவருக்கு என்ன ஆச்சுன்னா, தேவ வசனத்தை கேட்பதற்கு அவர் ஆசையாக இருந்தார்னு சொல்லி. இந்த சைடு யார் இருக்காங்கன்னு சொன்னால், பவுலும் பர்னபா யோவான் இருக்காங்க. இந்த 3 நபர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த செர்கி பவுல் இருக்கார்ல, நீங்கள் வசனத்தை நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த செர்கி பவுல் என்ன பண்ண ஆசைப்பட்டாருன்னு சொன்னால், தேவ வசனத்தை கேட்பதற்கு மிகவும் ஆசையாக இருந்தபடினாலே பவுலையும் பர்னபாவையும் யோவானையும் என்ன பண்ணாங்கன்னா கூப்பிட்டு, நீங்கள் எங்களுக்கு வந்து சத்தியத்தை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. யார்கிட்ட கேட்டாங்கன்னா, செர்கி பவுல் வந்து பவுல் பர்னபா கிட்டே கேட்டாங்களாம். அப்போ இந்த பர்யேசு இருக்கார்ல, இந்த பர்யேசு என்ன பண்ணாருன்னு சொன்னார்னா, அவர் செய்தியை கேட்கக்கூடாதபடிக்கு அவர் என்ன பண்ணாங்கன்னா, அவரை மறுக்க வைத்தாங்களாம். சரிங்களா? நீங்கள் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நன்றாக தெரியும். ஒரு மீதம் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 7 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அந்த செர்கி பவுல், அந்த வசனத்தை கேட்க ஆவலாக இருந்த மனிதன், ஆசையாக இருந்த மனிதனை பற்றி வேதாகமம் எப்படிப்பட்ட ஒரு சாட்சி கொடுக்குறது பாருங்களேன். அவன் விவேகம் உள்ள மனுஷன் ஆகிய செர்கி பவுல் என்னும் அதிபதியுடைய கூட இருந்தான். யார்? அந்த பர்யேசு என்பவன், அந்த மாயவித்தைக்காரன், யூதன். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாக இருந்தான். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரை உடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தின் திருப்பும்படி வகை தேடி அவர்களோட எதிர்த்து நின்றான். அது பாருங்களேன், ஒருத்தர் வந்து விசுவாசத்தை ஒரு கடவுளை நம்பணும், தேவவசனத்தை கேட்க ஆசையாக இருந்த ஒரு நபரை என்ன பண்ணான்னு சொன்னாங்கன்னா, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவரை எப்படியாவது அந்த விசுவாசத்தில் திருப்பும்படியாக யார் முயற்சி செய்தான்னு சொன்னால், பர்யேசு முயற்சி செய்தான் அப்படின்னு சொல்லி இடர்கள் உண்டாக்கினான்னு சொல்லி. அந்த இடர்கள் உண்டாக்குகிறவனுக்கு வேதம் என்ன சொல்லுகிறேன்னு சொன்னால், அவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லுது. நீங்கள் அடுத்த வசனத்தை பாருங்களேன். இதை தெரிந்த இந்த சம்பவங்களில் இந்த இடத்துல டக்குன்னு ஒரு நபர் உள்ள வராங்க. சரிங்களா? இந்த நபர்களில் சடிதியாய் ஒரு நபர் உள்ளே வராரு. அது யாருன்னு சொன்னார்னா, அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, இப்போ பர்யேசை பார்த்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைங்கனே, கர்த்தருடைய செம்மையான வழியை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான் அப்படின்னு சொல்லி இதை சொன்ன மாத்திரத்திலே அந்த செர்கி பவுலுக்கும் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான் அப்படின்னு சொல்லி.
அதாவது செர்கி போல் வந்து தேவ வசனத்தை கேட்க ஆசையாக இருந்த நேரத்தில் இடர்களாக யார் வந்து ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னால் பரியஸ்னு ஒருத்தர் இருந்தான். அவங்க அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு தேவ வசனத்தை கேட்பதற்கு ஒரு பெரிய தடைக்கல்களாக இருக்கணும்னு நினச்ச ஒரு டைமில் பவுல் வந்து பரிசுத்த ஆவியால் நிறைந்தவராய் அவர் கடிந்து கொண்டார். சரிங்களா? அது நிமித்தமாக யாருடைய கண்கள் மூடப்பட்டது? யார் சில காலம் சூரியனை பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா பரியேசு பார்க்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி தான் சொல்லப்பட்டது. நீங்கள் பாருங்களேன், விசுவாசத்துக்கு ஒரு பெரிய டெஃபினேஷன் பைபிள் இருக்குது. என்ன இருக்குன்னா, காணப்படாதவைகள் நிச்சயம். நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க, அதை அப்படி தானே இப்படிலாம் நடந்திருக்குன்னு பார்த்துருக்கே மாட்டீங்க. உங்களுடைய கண்கள் வந்து விசுவாசத்தின் கண்கள் தான் உங்களுக்கு அந்த கொடுக்கப்பட்டிருக்குமே தவிர உங்களுடைய நேச்சுரலைஸ்ட் இயற்கையின் கண் வந்து இந்த விஷயம் எப்படி நடக்க போது நம்மளால் பார்த்துருக்கே முடியாது. ஆனால் தேவன் செய்வார் அப்படின்னு நினச்சிருந்தா அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு இதை ஒரு வசனம் இவ்விதமாக சொல்கிறது. எப்படின்னு சொன்னால் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் இது எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம் தான். சரிங்களா? இந்த வசனம் என்ன இவ்விதமாக சொல்லுகிறது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. தேவனுடைய ஆழத்தை ஆராய்ந்திருக்கிற ஒரே நபர் யாருன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. சரிங்களா? அந்த நபர் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தால் நம்மளுடைய கண்கள் திறக்கப்படும், நம்மளுடைய செவிகள் திறக்கப்படும், நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளப்படும். தேவன் நம்மளுக்கு என்னெல்லாம் காமிக்கணும்னு நினைக்கிறாங்களோ நம்ம கண் திறக்கப்படும், நம்மளுடைய விசுவாச கண்கள் திறக்கப்படும். எப்படி நம்ம ஒரு செய்தியை கொடுத்த உடனே யாருடைய கண் திறக்கப்படும்னு சொன்னால் நம்மளுடைய கண் முதலாவது திறக்கப்படும். இரண்டாவது அந்த செய்தி நம்ம ஆயத்தம் பண்ண போகும்போது நம் கண்கள் முதல் திறக்கப்படணும், நம் செவிகள் திறக்கப்படணும். நம் உள்ள முதலாவது என்ன பண்ணணும்னா அதை அசைப்பட ஆரம்பிக்கணும். ஒரு செய்தியை கொடுக்க போகும்போது அந்த செய்தியின் பலன் என்னவாக இருக்க போகிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து நாம் எடுத்தோம்னு சொன்னால் அதனுடைய பலன் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் பாருங்களேன், இயேசு கிறிஸ்து வந்து அந்த 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 கடுகு விதையினுடைய ஒரு உவமை எடுத்து பேச போகும்போது அந்த 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 கடுகு விதை ரொம்ப சிறுசு தான். ஆனால் அது போட்டது பேர் பாருங்களேன், அவ்வளோ விசுவாசத்தினுடைய ஒரு 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 அற்புதத்தை பார்க்க முடிஞ்சது. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, எபிரின் மகள். ஊரில் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? 12 வருஷமாக உடம்பு சரியில்லாமல் இருக்கிற அந்த ஸ்திரீ. இன்னும் டீட்டெயில்டாக படிக்கலாம் அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. ஆனால் பாருங்களேன், அந்த அந்த நபர் எங்கெல்லாம் போனாங்களோ அந்த செய்தி பரவிந்திருக்கும், அந்த கடுகு விதை தூவப்பட்டிருக்கும். நிறைய இடங்களில் ஒரு விருட்சமாக இருந்திருக்கும். அப்படி தானே? இப்படிப்பட்ட வேதாமத்தில் அந்த கடுகு விதை பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்படி தானே? இது வரைக்கும் விசுவாசத்தை குறித்து படித்தோம், பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்குதுன்னு சொல்லி. நீங்கள் பாருங்களேன், கடுகு விதை ரொம்ப சிறுசு, அப்படி பைபிள் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது. அது சகல விதைகளிலும் ரொம்ப சிறிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நீங்கள் பாருங்களேன், இயேசு இந்த உலகத்தில் வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது தேவனுடைய ராஜ்யத்தை எல்லாருடைய இருதயத்திலும் முதலாவது கொண்டு வருவதற்கு அவர் தேர்ந்தெடுத்தது 12 நபர்கள் தான், வேறு யாருமே கிடையாது. ஆனால் அந்த 12 நபர்கள் வச்சுட்டு கடவுள் இங்கே பாருங்களேன், இன்றைக்கி எவ்வளோ பேர் தேவனை பற்றி அறிந்து கொள்ளும்படியாக தேவன் செய்திருக்கிறார். ஒரு பெரிய மரமாக வளர்ந்துருக்கல, அது பெரிய கனிகளை கொடுக்கும்படியாக, அநேக கனிகளை கொடுக்கல, மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக ஒரு சமூகம் நம்ம வேதாமத்தில் நம்ம அநேக இதை பார்க்க முடியும். இந்த அப்போஸ்தலர்களுக்கு ஒரு பெரிய பேர் கொடுக்கப்பட்டிருந்தது. யார் பேர் கொடுத்ததுன்னு சொன்னாங்களா? சுற்றி இருந்தவர்கள் இந்த அப்போஸ்தலருக்கு பார்த்து ஒரு பேர் கொடுத்தாங்களா? அது என்ன பேருன்னு பாருங்களேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த வசனத்தை வாசிக்கும்போது நீங்கள் பாருங்களேன், அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிடத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பாருங்களேன், அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்பட்ட அந்த நபர்கள், அவர்கள் வெளியே போகும்போது உலகம் அவர்கள் எப்படி பார்த்துன்னு சொன்னால் உலகத்தை கலக்குகிறவர்களை தான் பார்த்துச்சு. இன்றைக்கி நம்ம செய்தியை கேட்குறோம், எவ்வளவோ செய்தியை கேட்குறோம், அப்படி தானே? இந்த செய்தியின் பலன் என்ன? ஒவ்வொரு நாள் காலையிலும் நம்ம தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணும்போது, தனிப்பட்ட முறையில் வேதாமத்தை வாசிக்க போகும்போது நம்ம எல்லாருக்கும் நிறைய படிக்கிறோம். ஆனால் அந்த செய்தியின் பலன் என்ன? அது வளர விடுறோமா? அது கனி விடுறோமா? அது செடியிலே அழிச்சிடுறோமா? அது மரமாவது ஆக விடுறோமா? இல்லை மரமாகி வெறும் கிளைகள் மட்டும்தான் இருக்குது, கனி வரக்கூடாது நம்ம தடுத்துட்டு இருக்கிறோமா? அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். தேவன் நம்மளுடைய விசுவாசத்தின் அளவை வர்த்திக்க பண்ணுவதற்கு நாம் முழுமையாக அவற்றில் நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். சீஷர்களை போல நீங்கள் பாருங்களேன், சீஷர்கள் என்ன கேட்டாங்க? ரொம்ப தாழ்மையாக கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? சில காரியங்களாம் சீஷர்கள் ரொம்ப தாழ்மையாக கேட்டாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாருன்னு கேட்டாங்க. அதே சீஷர்கள் இன்னொன்று கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்துக்கு வர்த்திக்கப்படணும்னு சொல்லி கேட்டாங்க. இன்றைக்கி நம்ம எல்லா பேருமே தேவனிடத்தில் அதிக விசுவாசம் வைத்துக் கொள்வதற்கு ஒரு சிறு ஜெபத்தை நான் சொல்லி தருகிறேன். அந்த ஜெபத்தை நீங்கள் டெய்லி நீங்கள் பண்ணுங்கள். அந்த ஜெபம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கடவுள்கிட்ட போய் சொல்லுங்கள், லார்ட் டெஸ்ட்ராய் ஆல் மை பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப தைரியமாக சொல்லுங்கள்.
நீங்கள் நிறையா பிளான் பண்ணி வச்சுருப்போம், அப்படி தானே? நிறையா பிளான் பண்ணி வச்சுருப்போம் நம்ம எல்லா பேருமே. நம்மளுடைய லைஃப் ஃப்யூச்சர் பிளான்ஸு, அப்புறம் நம்ம அடுத்த ஊழியத்துக்கு நிறைய திட்டம் வச்சுருந்துருப்போம். நிறைய காரியங்கள் நம்ம அநேகமாக நம்ம திட்டம் போடுறோம். ஏன் நம்மளால் அந்த ஃபெய்த் நம்மளுடைய விசுவாசம் ஏன் வளர மாட்டேங்குதுன்னு சொன்னாங்கன்னா, நம்ம பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிளான் போட்டு கடைசியில் தான் நம்ம இயேசு கிறிஸ்துவை வைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி ஒரு ஜெபம் செய்யுங்க. லார்ட் டெஸ்ட்ராய் ஆல் மை பிளான்ஸ். ஆண்டவரே, என்னுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் நீர் தடுத்து நிறுத்தலும். என்னுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் செயல்படாமல் நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அதுக்கு பிற்பாடு தேவன் ஒரு திட்டத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. அந்த திட்டத்தை பார்த்துன்னு சொன்னால் அந்த திட்டத்தை நிமித்தமாக உங்களோட விசுவாசம் வர்த்திக்கப்படும். சரிங்களா? சீஷர்கள் அப்படி தான் இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? அதுக்கு பிற்பாடு இந்த ஊருக்கு போய் நம்ம பிரசங்கம் பண்ண போகிறோமா, அந்த ஊரில் போய் இந்த சாட்சி சொல்ல போகிறோமா, இவங்களை குணப்படுத்த போகிறோமா, எதுவுமே தெரியவே தெரியாது. ஆனால் அவங்க எங்களோட விசுவாசத்தை வர்த்திக்கப்படணும்னு சொல்லி தாழ்மையாக சொன்னது பிற்பாடு அவங்க எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியுமே அநேக கனிகளை கொடுக்க தான் அவங்க பார்க்க முடியுது. ஆனால் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் என்ன பண்ணணும்னு சொன்னால், அவருடைய கரத்தில் நாம் கொடுக்க போகும்போது நம்முடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்படும். அதே நேரத்தில் நாம் எப்பொழுதெல்லாம் செய்தியை கொடுக்குறோமோ, நாம் விசுவாசத்தோடு நம்ம செல்ல போகும்போது கண்டிப்பாக தேவன் எப்படி அற்புதமான ஒரு 3 காட்சிகளை பார்த்தாரோ, எப்படி 2 காட்சிகள், சரிங்களா? எப்படி காட்சிகள் பார்த்தாங்க? 3 காட்சிகள் தான் வச்சுக்கோங்களேன். 12 சீஷர்களுடைய விசுவாசத்தையும் வர்த்திக்க பண்ணாங்க. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் அவர் அந்த விசுவாசத்தின் அளவை பார்த்தாங்க. எவரின் மகள் நிமித்தமாகவும் அந்த விசுவாசத்தின் அளவை வர்த்திக்க பண்ணாங்க. அதனால் நம்ம எல்லா பேருமே நம்ம தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து 2 ஜெபங்களை நாம் ஏறெடுப்போம். ஒன்று, தேவனே, சீஷர்களைப் போல எங்களுடைய விசுவாசத்தையும் வர்த்திக்க பண்ணும். 2வது, ஆண்டவரே, எங்களுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் செயல்படாதபடிக்கு நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் உங்கள் பிளானில் வர்றதுக்கு, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கு, உங்கள் பிளானுக்குள்ளே நாங்கள் வர்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் கேளுங்க. தேவன் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பில் நல்ல ஆண்டவரே, இந்த நாளில், இந்த மாலை வேளையிலே, இந்த ஓய்வு நாள், இந்த முடிவான வேளையிலே உம்முடைய சமூகத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடும்படியாகவும் உம்மை ஆராதிக்கும்படியாக தேவன் தந்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சீஷர்கள் கேட்டது போல இந்த நாளில் கூட உம்முடைய சமூகத்திலேருந்து நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அநேக திட்டங்களை வைத்திருந்து உம்முடைய செயல்கள், உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகும்படியாக நாங்கள் அநேக காரியங்களை முன்பாக வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன், நீங்கள் தாமே எங்களுடைய திட்டங்களெல்லாம் அவமாக்கும் ஆண்டவரே. உம்முடைய திட்டங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் உம்மை கனவீனப்படுத்தும்படியாக காரியங்கள் ஏதேனும் இருக்குமானால் என் தேவன் நீர்தாமே அவைகளெல்லாம் மன்னிக்கும்படியாகும். என் தேவன் நீர்தாமே அவைகளெல்லாம் நீக்கி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தம் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் யாருக்கும் இடரலா இல்லாதபடிக்கு இடர்கள் உண்டாக்கிறவர்களுக்கு வேதம் ஐயோ என்று சொல்கிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் நாங்கள் போய்விடாதபடிக்கு என் தேவன் நீங்கள் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை ஆண்டவரே எங்களுடைய கண் காணவும் இல்லை, எங்களுடைய காது கேட்கவும் இல்லை ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் தோன்றவும் இல்லை. ஆனாலும் உம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களுடைய விசுவாசத்தின் கண்களை நீர் திறக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறீர். நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுடைய 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 ஆவிக்குரிய செவிகளை திறக்க நீர் திட்டமாக இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் இடம் கொடுக்கவும், அதை நாங்கள் முழு மனதோடு ஒப்புக் கொடுக்கவும் தேவன் தாமே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக எங்கள் கண்மலையும் எங்கள் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முழுதும் எங்கள் தாத்தி முடிச்சதற்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. அம்மேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அம்மேன்.